10ஆம் வகுப்பு அளவியல் எடுத்துக்காட்டு சம்ம 7.12 கணக்கை பார்க்க தான் பார்க்குறோம். ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். ஓகேவா? ஒரு உருளை மற்றும் கூம்பு, ஒரு கோளம், மூன்றுத்தோட ஆரமும் சமம். அதான் குத்துற மாதிரி. ஒரு கோளம், ஒரு உருளை, ஒரு கூம்பு, மூன்றுத்தோட ஆரமும் ஒரே வேல்யூ தான். இங்கேயும் ஆரத்தோட வேல்யூ 6 தான், இங்கேயும் ஆரத்தோட வேல்யூ 6 தான், இங்கேயும் ஆரத்தோட வேல்யூ 6 தான். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க, படத்தில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரம், ஏன்னா இதுக்கு மட்டும் உயரம் வரும், கோலத்துக்கு உயரம் வராது. அதனால தான் இதனோட உயரம் என்ன சொல்றாங்க, கூம்பு மற்றும் உருளையின் உயரம், கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். ஆரத்தோட வேல்யூ என்ன வேல்யூ அதே தான் உயரத்தோட வேல்யூன்னு சொல்றாங்க. அப்ப ஆரத்துக்கு என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் உயரத்துக்கோட வேல்யூ எதுக்கு, கூம்புக்கும் உருளைக்கும். அப்ப h = 6, h = 6. ஏன்னா 6 தான் ஆரத்தோட வேல்யூ தான் ஹச்சுக்கும் வருது, அதே தான் வருது. அதான் சொல்ல புரிஞ்சுங்க. ஆரத்துக்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்பீங்க கேட்குறாங்க. அப்ப மூன்றுத்துக்கும் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்பீங்க கேட்குறாங்க. அப்ப விகிதம் காணும். அப்ப ஒவ்வொன்றுத்துக்குமே வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அதனோட விகிதம் தான் நமக்கு தேவை. சரிதானா? இப்ப பாருங்க, இப்ப இதுல என்ன சொல்றாங்க, இங்க ஆரத்தோட வேல்யூ 6 வச்சுங்க, இங்கேயும் ஆரத்தோட வேல்யூ 6, இங்கேயும் ஆரத்தோட வேல்யூ 6. அப்ப கோலத்துக்கும் ஆரத்தோட வேல்யூ 6 தான், உருளைக்கும் ஆரத்தோட வேல்யூ 6 தான், பூம்புக்கும் ஆரத்தோட வேல்யூ 6 தான். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கு கோலத்துக்கு ஹைட் எதுவும் கிடையாது, அது ஃபார்முலால வராது, அது வலைப்பரப்பு இல்லை. இப்போ இங்க பாருங்க, வலைப்பரப்புடைய உருளையோட வலைப்பரப்புல பார்த்தீங்கன்னா ஆரத்தோட வேல்யூ என்ன, உயரத்தோட வேல்யூ என்ன, ஆரம். உயரத்தோட வேல்யூ ஆரத்தோட வேல்யூ சமம் தான் சொல்லிக்கிறாங்க. அதே போல கூம்புக்கும் உயரத்தோட வேல்யூ ஆரத்தோட வேல்யூ சமம் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப பாருங்க, இப்ப வலைப்பரப்போட ஃபார்முலா என்ன, கோலத்தோட வலைப்பரப்போட ஃபார்முலா 4πr². கோலத்தோட வலைப்பரப்பு ஃபார்முலா 4πr². உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா 2πr_h. ஓகே, உருளையோட வலைப்பரப்பு 2πr_h. அப்ப கூம்போட வலைப்பரப்பு πr_l. இதை மூணுத்துக்கும் ஃபார்முலா தெரியும். நம்ம எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சு தான் சம்மு போட முடியும். எல்லாம் சொல்லுவாங்க அளவில் ஷார்ட்கட்டு போடலான்னு. நீ எல்லா சம்மும் ஷார்ட்கட்டில் போடவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சு தான் போட முடியும். புரியுதுங்களா? சரி வாங்க, 4πr², 2πr_h, πr_l. இப்போ பாருங்க, இப்போ இங்கேயும் பயிர். இப்போ இது விகிதத்தில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் விகிதம் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இங்கே பாருங்க, வலைப்பரப்போட வேல்யூ கேட்கல, வலைப்பரப்போட விகிதம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதான் இப்படி எழுதிக்கிறோம் நம்ம. இங்கே பாருங்க, இப்போ இங்கே ஒரு பை இருக்குதா, இங்கே ஒரு பை இருக்கு, இங்கே ஒரு பை இருக்கு. அப்போ 3 பையும் கேன்சல் பண்ணிடலாம். சரிதானா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆச்சா. ரெண்டாவது, இப்போ இங்கே r² இருக்குதுல்ல, இந்த r² 2 r இருக்குதுன்னு அர்த்தம். சரிதானா? 2 r இருக்குது. இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. அப்போ பாருங்க, இங்கே ஒரு r கேன்சலு, இங்கே ஒரு r கேன்சலு, இங்கே ஒரு r கேன்சலு. ஓகே, அப்போ பாருங்க, இதுலேருந்து ஒரு r கீழே இருக்குச்சு. அப்போ 4, இங்கே 4 இருக்குது, அது அப்படி 4, இதுக்கு ஒரு r போடுது, அதான் 4 r போட்டுக்கணும்னா. இங்கே பாருங்க ரெண்டுமே இல்லை, அப்போ 2 இருக்குது. இங்கே பாருங்க, ஹச்சோட வேல்யூ ஏன் 6 போட்டுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹச்சோட வேல்யூ என்ன சொல்லிட்டேன், நான் 6 தான் சொல்லிட்டேன், சமம் தான் சொல்லிட்டேன். என்ன வேல்யூ ஆரத்துக்கு கொடுத்துறாங்களோ அதே வேல்யூ தான் ஹச்சுக்கு வரும். அப்போ 6, அதாவது ஹச்சுக்கு போல 6 யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஹச்சுக்கு வேல்யூ என்னன்னா, ஹச்சோட வேல்யூ என்னது, 6 தான் ரெண்டுத்துக்குமே. அதனால தான் அந்த வேல்யூ ஹச்சோட வேல்யூ 6 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே 2 பையன் கேன்சல் ஆகிச்சு, 6ங்க, அது எல்லு மட்டும் இருக்குது. எல்லு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும் நம்ம. இங்கே பாருங்க, ஏன்னா கூம்போட வலைப்பரப்பு தான் எல்லுன்னு சொல்லுவாங்க. கூம்போட வலைப்பரப்புனா என்ன, இந்த பக்கம் இந்த சைடில் வருது, இதான் எல்லு, இந்த பகுதி தான் எல்லு. அந்த பகுதியை கண்டுபிடிக்கணும் நம்ம தனியாக. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா √r² + h². இதான் அதுக்கான ஃபார்முலா. எல்லு கண்டுபிடிக்கணும்னா L √r² + h². இதுதான் ஃபார்முலா. அப்போ ஆரோட வேல்யூ என்னது, 6 தான். ஹச்சோட வேல்யூ என்னது, 6 தான். ஹைட்டோட வேல்யூ என்னது, ஹைட்டோட வேல்யூ ரேடியஸ் தான், அதே சேம் தான். அப்போ r² + r². இப்போ r² பண்ண 2r². இதான் √2r². இதான் எல்லோட வேல்யூ, அதான் இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ எல்லோட வேல்யூ என்ன போட்டுக்கிறேன், √2r² அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் வாங்க. இப்போ இங்கே ஒரு r, இங்கே ஒரு r. இந்த ரூட் இருக்கிறத வெளியேறதாக்கா, ரூட் இருக்கிறது வெளியேறதா அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும், வெறும் r மட்டும் தான் வரும். இங்கே ஒரு r வெளியே வந்துடும். சரிதானா? அதுதான் இப்போ இங்கே r, இந்த r, இந்த 3 r கேன்சல் ஆகிடுச்சாப்பா. இப்போ இது உள்ள ஆரே கிடையாது, √2 மட்டும் தான் இருக்கும். அதான் இங்கே போட்டுக்கிறேன் √2. இங்கே 4 அப்படியே இறக்காச்சு, இந்த 2 அப்படியே இறக்காச்சு, இந்த √2 அப்படியே இறக்காச்சு. புரியுதுங்களா? இங்கே r² √2ல இருக்கு. இந்த √2ல இருக்குது. √2ல வெளியே 6 எடுக்கும்போது அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஏன்னா √2க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எப்படி எழுதலாம், இங்கே பாருங்க, இந்த √2 இப்போ √2² r² என்ன வச்சுக்க, இந்த r மட்டும் வெளியே எடுத்தால் இந்த என்ன வந்துடும், இந்த 6 வெளியே வந்துடும். அப்போ √2ன்னு வரும். ஓகேவா? புரியுதுங்களா சொல்லுது?
இப்போ இது இந்த 6 இந்த ஒரு 6 இந்த ஒரு 6 இந்த ஒரு 6 3 6 3 பக்கம் கேன்சல். எது கேன்சல் பண்ணாலும் 3 மேட்ச் கரெக்டாக சேமாக கேன்சல் பண்ணோம். இங்கே 2 திரும்ப சேமாக வந்து கேன்சல் பண்ணுவோம். 3 இடத்துலையும் கேன்சல் பண்ணணும். ஏன்னா விகிதம் கேட்குறாங்க. விகிதம்னா ஏதாவது பெருக்குனாங்க 2ஆல் பெருக்கணும், மொத்தமாக 2ஆல் பெருக்கணும், 2ஆல் அடிக்கணும், 2ஆல் அடிக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லா எதை பண்ணுறோமோ 3 இடத்துலையும் ஒரே இதை தான் பண்ணணும். இதுதான் விகிதத்துக்கான ரூல்ஸ். ஓகேவா? இப்போ அதை எடுத்து இப்போ ரூட்டு மட்டும் அந்த ரூட்டு தான் இங்கே ஏதிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேவா? பார்த்து கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. அதான் இப்போ ரூட் ஏஜா இப்போ பாருங்க 4 2 ரூட் இருக்குதா? இப்போ இதே சுருக்கணும். எப்படி நான் இங்கே பாருங்க 4 வந்து 2 × 2 ஏறாமா? அப்போ 2 4 அப்போ 2 எழுதிட்டா. அப்போ இந்த 2 வந்து ரூட்டுன்னு பிரிக்கலாம். ரூட் 2 × ரூட் இந்த 2 வந்து ரூட் 2 × ரூட்டுன்னு பிரிக்கலாம். இப்போ இந்த ரூட் 2 அப்படியே தான் அடிக்கிறேன். அப்படியே அடிக்கச்சா? சரி, இங்கே பாருங்க இந்த ஒரு 2 அப்படியே அடிக்காச்சு. ஒரு 2 மட்டும் 2ஆக பிரிச்சுட்டான். ஒரு 2 மட்டும் ரூட் 2 × ரூட் 2ஆக பிரிச்சுன்னா ஓகேவா? இங்க பாருங்க ரூட் 2 அப்படியே போட்டாச்சு. இந்த ரூட் இங்க போட்டாச்சு. இந்த ரூட் 2 அப்படியே போட்டாச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க இங்க ரூட் கேன்சல் பண்ணிட்டேன், இங்க ரூட் கேன்சல் பண்ணிட்டேன், இங்க ரூட் கேன்சல் பண்ணிட்டேன். 3 கேன்சல் பண்ணா அங்க பாருங்க மறுபடியும் அந்த 2 அப்படியே போட்டேன், இந்த ரூட் அப்படியே போட்டாச்சு, இந்த ரூட் அப்படியே போட்டாச்சு. இங்க 1 இதாக அப்படியே 1 போட்டேன். இதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? நீங்க சம்மரை வந்து என்ன தெரிஞ்சுங்கன்னா ஒரே ஒரு சேம் கான்செப்ட் என்னன்னா ஆழத்தோட வேலை தான் அச்சிகம் வரணும். அதுதான் இதை வச்சு அப்படியே சப்மிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த கடைசியாக சுருக்கும் போது மட்டும் இந்த ரூட்டு பெருனா 2 தான் வரும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இந்த ரூட்டு பெருனா 2 தான். அதான் அந்த பிரிச்சு அதை சால்வ் பண்ணிடும். ஏன்னா ஒரு சமயம் சம்மோட வேலை இங்கே கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்க புக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இதான் கொடுத்துக்கிறாங்க 2 ரூட் 2 × ரூட் 2 × 1 இன்ட்டுனா இதில் அந்த செமிகோலன் இந்த 2 ரூட்டு செமிகோலன் 2 ரூட்டு செமிகோலன் 1 இதுதான் அவங்க ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆரத்தை வந்து என்னுடைய ஹைட்டுக்கு சமப்படுத்தணும். அப்போ அச்சிக்கிற இடத்துல 6 யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கணக்கில் பார்க்கலாம்.